வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வெள்ளி வைப்பு சூனியம் ஏவல் என்று சொல்லக்கூடிய கெட்ட செய்தி எல்லாம் ஒதுக்கி நல்லதையை அருள்முறைக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரி புகழை கொஞ்சம் கேட்கிறீங்களா? ஆமா, அங்காளம்ம தாய நீ எங்கள் குலத்தில் சிங்கம் மீது ஏறி வருவா அப்படி இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் எங்க போவாங்க? மாதவர முறை அந்த அமாவாசை இறையில் மக்கள் கூடவும் உங்கள் அருள்நிலை ராமசாமி பாடவும் அமாவாசை இறையில் மக்கள் கூடவும் உங்கள் அருள்நிலை ராமசாமி பாடவும் நான் சம்பந்த ராமதலிங்க சேவதலிங்க வந்த சதுமாரி தகமதி அதெல்லாம் சொல்லுங்க நம்ம நம்பிய சகோதரிகளுக்கும் நம்மளை போல் நாடகம் நடிக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் அதாவது இந்த ரிஷிவந்தியம் கிராமத்தில் ஐயன் அக்கினி வீரன் என்று சொல்லக்கூடிய அப்பனுக்கு முப்பூசை காவு கொடுத்து அதோடு விட்டால் பெருமுதராது என்று இது செஞ்சி வட்டம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நாடக கம்பெனி கொண்டு வந்து இரண்டரை கேளிக்க வைத்துள்ளார். ஆமா, சென்ற இரவு போக இன்று இரண்டாவது நாடகம். அப்ப நாடகத்தை கண்டுபிடித்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நாடக கம்பெனி உரிமையாளருக்கும் உங்களுக்கும் சக்தோடு சமயம் 16 விளங்கி வரக்கூடிய முகமாரியம்முடைய பாதத்திற்கும் அது அத்தனை வீரன் சொல்லக்கூடிய ஐயா வீரனார் ஐயா அவருடைய பாதத்திற்கும் உங்களுக்கும் சிறுவன் கோலாக கொண்டு வணக்கம். அந்த புறத்திலே எங்க அம்மா இருந்தா நித்தியவல்லி அம்மாவா ஓமோ 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 புள்ள வந்திருக்குமா பொண்ணு மாவா அப்படி விபரமா சொல்றான். என்னுடைய மகன் நித்யாவலி வந்துக்கிறான். நித்யவல்லி அப்படி வந்திருந்தால் அறிக்கை செய். எங்க அம்மாவை பாத்தியா? உங்க அம்மாவை பார்த்தேன். உங்க அம்மாவுக்கு நெடி கட்டிக்கிச்சா? என்ன ஒரு வாட்டமா இருக்கிற நீ ஈரத்தரல ஒரு வாட்டமா இருக்கிற அதனால நீ
ஒரு ஆட்டமாதிரியா? யாரு யாரு யாரு? பயம் இருக்கட்டும். உகர்மா உகர்மா வாய்நாள்ல நாம் மட்டும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு குளிர்ல என்ன நான் நினைல ஏன் மக என்ன ஓடி வந்து கட்டி பிடிக்கிற பாசமா குறுக்க ஏன் ஒண்ணுதான் கட்டி பிடிக்கணுமா? நான் முன்னேரத்துல இருந்து மழையில் நனைஞ்சுன்னு இருக்கிறேன், என்ன கட்டி பிடிக்க கூடாதா? நீ மட்டும் நனையில இங்க இருந்த மைனர்லாம் நனைஞ்சாங்க, நான் கூட்டணும். அவங்களாம் நனைஞ்சிருக்கிறாங்களா? காரணத்தோட நினைக்கிறாங்க. இல்ல அவங்களும் சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு போட்டோம். அவங்க 200 ரூபாய் லோக்கல்ல வாங்கிட்டு சாப்பிட்டு நனைஞ்சுக்கிறாங்க. அப்ப வாசல கூட அடிக்கிறது வாங்கி போல சும்மா நடிச்சுதான் ஆகணும். ஆமா நடிக்காது. மனிதனாக பார்த்து எழுதணும். ஆமா, இப்ப நம்ம பாடுற பாடலும் ஆமா இப்ப பாடுறே. ஆமா, இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுமா. திருப்புகழ். திருப்புகழ். ஆமா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். திருப்புகழை இயற்றியவர் அருணகிரிநாதர். திருப்புகழை இயற்றியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா, தினந்தோறும் தாசி வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம். தாசி வீட்டுக்கு. ஆமா. அப்படித்தாமா? ஒரு நாளை கூட தாசி வீட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டாரு. தாசி வீட்டுக்கு போனா என்ன வேணும்? காசு வேணும். காசு வேணும். ஆமா, காசு இருந்தாதான் ஆமா தாசி கிட்ட போக முடியும். இத்தன்மை போல் தினந்தோறும் போனாரு. போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல சுத்தமா பணம் அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் கூட இல்ல. சுத்தமா அவர்கிட்ட காசே இல்ல. குந்த குடிசை மட்டும்தான் இருக்கு. ஆமா, வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, ஒரே ஒரு அக்கா ஒண்ணு இருக்குது. காசு இல்லாத நேரத்துல பாத்திரத்துல இல்ல சொல்லவே இல்லையா? காசி இடத்தில் இருப்பது அந்த யோனிதான். ஓ ஆமா, என்ன கேக்கவா? தாசி இடத்தில் இருப்பதும் யோனிதான், என்னிடத்தில் இருப்பது யோனிதான். வந்து அவன்கிட்ட படுத்து ஆசையை தீர்த்துக்கிட்டான்னு சொன்னோன்னே அருணகிரிநாதருக்கு கோபம் வந்து போச்சு. கோபம் வந்துருச்சு. ஆமா, நேரா ராஜகோபுரத்து மேல ஏறினார். திருவண்ணாமலையில இதற்கு மேல இந்த உயிரை வச்சிருக்க கூடாது அப்படி என்று கோபுரத்து மேலே ஏறி உச்சியில இருந்து கீழே விழுறாரு. கீழே விழும்போது முருகப்பெருமானாகப்பட்டவர் ஆறு முகம் 12 கரத்தோடு அருணகிரிநாதரை தாங்கி பிடித்தார். யா எம்பெருமானே முருகா, என்ன நான் கருவாடைந்து பத்து திங்கள் மயிலே முத்து பயந்து கடையில் வந்து முட்டை குழந்தை என்ன உனக்கு புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? எனக்கு ஒண்ணும் புரியலமா. கருவடைந்து அதாவது தாயின் கர்ப்ப கோலத்தில் கர்ப்பப்பையிலே கரு உருவாகி அவர் எழுதிட்டு பாரு. கருவடைந்து 10 திங்கள் 10 திங்கள் என்று சொன்னால் 10 மாதம். ஒரு திங்கள் என்று சொன்னால் ஒரு மாதம். 10 திங்கள் என்று சொன்னால் 10 மாதம். 10 மாதம் அங்கத்திலே வைத்திருந்து வலியோடும் நலியோடும் 10 மாதம் கழித்துதான் வெளியே வரும் அந்த குழந்தை. வலிக்குமா? அவங்க அம்மா 7 மாதத்துல பெற்று போட சொல்லிட்டா என்ன ஐடியா வளராது கேட்கிறாங்க. வலியோடும் நலியோடும் வலி கூட இருக்குமா? வலியோடும் நலியோடும் என்று எடுத்த போது தாயாகப்பட்டவள் அயற்சியாக
பார்க்கணும். ஆமா பிறந்துகிற குழந்தை உயிரோட இருக்குதா இல்ல செத்து போயிருக்குதா இல்ல ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு தெரியாது. யாராவது இப்ப இங்க இருக்காங்க தாய்மாருங்க, யாராவது குழந்தை பெற்றவங்க உடனே என் குழந்தை என்ன குழந்தை கேட்டுருக்காங்களா? சொல்லு சொல்லு. அப்புறம் அவங்களை கேட்டு நான் மயக்கத்துல படுத்துருவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? பக்கத்துல இருக்கவங்களாம் அந்த குழந்தைய என்ன செய்வாங்க? கழுவி கொண்டு வந்து தாயிடத்துல கொடுப்பாங்க. அதன் பிறகுதான் முளையென்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே பால் ஊட்டுவாங்க. அம்மா கழுவி எங்க எடுத்து சுரண்டி முளையாடி கடந்து கதறி எங்கே கொட்டி தவறு வீதியில் பாட்டி கொண்டு வந்து கொடுத்த உடனே தாயை இடத்திலே முளை என்று சொல்லக்கூடிய இந்த தரத்திலே பால் ஊட்டி ஆளாட்டி சீராட்டி நாளோர் வேலையாக பொழுதோர் வண்ணமாக ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் வளர்ப்பாங்க. அதாவது அன்னைக்கு திறந்து விட்டதான் போயிது உங்க அம்மா, இன்னமும் அதை மூட காலம். அப்படி வளர்த்த போது தட்டி தட்டி நடமாட வேலையிலே இந்த குழந்தைக்கு என்ன அழகு, என்ன போட்டு அழகு பார்ப்பாங்க தெரியுமா? என்ன போடுவாங்க? ஆமாங்க, அரவாடங்கள் கட்டி சதங்கை இருபுறம் போய் பொசுட்டி தங்கை இவையாச்சு சொல்றாங்களே அது என்ன? அதான்டா அரைமுடி. அரைமுடி அரைமுடின்னா அரைமுடின்னா ஏமா போட்டி போயிடா ஒரு தேங்காய் ஒரு ரெண்டா ஒரு சேஃப்டி இருக்கும். எங்க நீங்க தேங்காய் உடையுங்க அந்த சிக்கல்ல வந்து புரியாது. அரைமுடி. ஆமா, ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சா இந்தாண்ட பாதி இந்தாண்ட பாதி அதை எடுத்து மூடி இருக்கு இல்ல, அதுக்கு பேர் அரைமுடி இல்லடா, அதுக்கு பேர் தேங்காய் மூடி. அது தேங்காய் மூடி. அரைமுடி. அரைமுடினா ஆமா, பெண் குழந்தைக்கு அதாவது அபிநயம் தெரியாமல் கட்டுவாங்க. அது மட்டும் கட்டிட்டா போதுமா? பின்னாடில உனக்கு அரியா பிள்ளை உங்க வீட்டுல குஞ்சு மணி சேலை கட்டினாங்கல்ல, அதான்டா. சரிங்க, அது முன்னாடி கட்டிட்டா போதுமா? பின்னாடி அப்படியே திறந்து விட்டுக்கிறதா? ஆமா ஆமா, நீதான் போகணும். அது அப்படிதான் இருக்கும். ஆனா பெண் குழந்தைக்கு அபிநயம் தெரியாமல் அந்த அரவணம் சொல்லக்கூடிய அந்த சலங்கை கட்டுவாங்க. அதே ஆண் குழந்தையா இருந்தா அதாவது பேர் தான் குஞ்சு சலங்கை. நல்லா நல்லா தெளிவாவே சொல்லுவாங்க, குஞ்சு மணி சலங்கை. ஐயா, எங்களுக்கு மட்டும் குஞ்சு மணி சலங்கை இருக்கு, உங்களுக்கு மட்டும் அரப்புடி இருக்கு. நீ புடிச்சு ஆட்டிட்டே இருப்ப எந்த நேரம் பார்த்தா. இப்படி எல்லாம் தட்டி தட்டி நடக்கும்போது ஒரு தாயாகப்பட்டவங்க சிரிக்கதில்லை, உண்மையிலேதான் எந்த ஒரு தாய் தகப்பனா இருந்தாலும் இந்த குழந்தையே பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை பட்டாலும் தன் வயிற்றுக்கே கஞ்சி இல்லை என்றாலும் தன் குழந்தைய வளர்ப்பாங்க. ஆமா, அதே குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்ன மாதிரி திமிரு பிடிச்சதா இருந்தா தாய் தகப்பன சரக்கு போட்டு வந்து அடிக்கும். எனக்கு அதே வேலை தான். வண்டி எடுக்க வேண்டியதுதான், போய் வாங்க வேண்டியதுதான். எத்தனை தவறுகள் செய்த போதிலும் தாய் தந்தையை தண்டித்தால் கண்டிப்பாக அவனுக்கு பிற்காலத்தில் தண்டனை உண்டு. யாரு இது உதயா? எங்க அப்பனை வதிக்கிற பாரு, அதுதான் உத. இப்படி எல்லாம் என்னை ஆளாச்சு எங்க அம்மா. அம்மா அம்மா முன்னிடமாம் இருந்து